Hi everyone, welcome back to banusameekitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். புதினா சட்னி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்க இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மொறு தோசைக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பையும் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க, அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒரு நிமிஷத்துலேயே இது நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்க, இந்த கலரில் வந்த பிறகு இதில் காரத்துக்கு ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப கருகி போயிடும் மிளகாலாம். அதோடைய சூட்லேயே ஒரு 30 செகண்ட் வதக்கினாலே போதும். அடுத்து நாம் இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து சேர்த்ததும் அடுப்பை அணைச்சிடுங்க, ஏன்னா சீரகம் சீக்கிரம் கருகிடும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதோடைய சூட்லேயே நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு, இது ஆறட்டுங்க. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க, இது ஆறட்டும். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப செவந்து வரணும்லாம் இல்லைங்க, 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வதக்கினாலே போதும். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 10 நம்பர் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு, பிங்க் நிறத்தில் வந்துடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதே மாதிரி ஸ்லைஸ் ஆக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வந்து வெங்காயமும் தக்காளியும் வேகும். தக்காளி வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க, அது குழஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வதக்கியாச்சுங்க. பாருங்க, நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கோங்க. புதினா இலை தாங்க ஜாஸ்தியாக இருக்கணும், கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் மிதமான சூட்லேயே வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அந்த இலைகள்லாம் பாருங்க சுருங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அதோடைய சூட்லேயே கொஞ்சம் 30 செகண்ட் மட்டும் வதக்கிக்கலாம். அடுப்பை அணைச்சிருங்க, அதோடைய சூட்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆறட்டுங்க. ஆறின பிறகு நாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது ஆறட்டும், ஆறின பிறகு பார்ப்போம். இது ஆறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே வதக்கி வச்சிருந்த பருப்பை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாங்க, ஏன்னா தக்காளியே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக கொடுக்கும். இதையும் நம்ம ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க. நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லை தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் கொட்டிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க தாளிப்பை சேர்த்துட்டு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான புதினா சட்னி உங்களுக்கும் சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.